ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான லிக்விட் டோ சப்பாத்தி. இதாங்க இப்போ ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு, ரொம்ப நாளாகவே ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு. இது வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டிருந்தேன். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இதில் நான் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த தோசை மாவு உப்பி சூப்பராக சப்பாத்தி பூரி மாதிரி நல்ல புசு புசுன்னு வரும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு தேடி வரும். இப்போ இதை செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கோதுமை மாவு 1 கப், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் அப்படி இல்லைன்னா பட்டர் வந்து 2 அல்லது 3 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். இதே ரெசிப்பியை நீங்கள் மைதா மாவுலையும் செய்யலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போடுறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப் வரைக்கும் நமக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அவ்வளோத்தையும் ஊற்றிடலாம். இப்போ 1 கப் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த திரியாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் லிக்விடாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு 1/4 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலோ இல்லை தண்ணி கம்மியாக சேர்த்துட்டாலோ உங்களுக்கு வராது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில கோதுமை மாவுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும், சில கோதுமை மாவுக்கு கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பதம் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டரை உருக்கி கூட சேர்த்துக்கலாம், இல்லை நெய் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தான டோ வந்திருக்கு அப்படின்னு. உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி வரல, கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு அரிப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக கூட கெட்டி கெட்டியாக இருக்காது, நல்லா ஃபைன் லிக்விடாக கிடச்சிரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து செஞ்சுக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல லிக்விடாக இருக்கணும், தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எவ்வளோ லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன்னு. அவ்வளோ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றுங்க. கரெக்டாக இருக்கும். இந்த கரண்டி அளவு 1.5 கரண்டி அளவு மாவு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை ஊற்றிக்கோங்க. அப்புறம் இதை லைட்டாக ஜென்டிலாக இந்த மாதிரி லைட்டாக விரித்து விடுங்க. ரொம்ப போட்டு தோசைக்கு விடுற மாதிரி அழுத்தாதீங்க. அதே மாதிரி ரொம்ப பெருசாகவும் போட வேண்டாம். இதுதான் கரெக்டான சைஸு. இதை விட சின்னதாக நீங்கள் ஊற்றிக்கலாம், ஆனால் இதை விட பெருசாக ஊற்றாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக உப்பி சூப்பராக உங்களுக்கு வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். மீடியம் ஃப்ளேம் கூட வச்சிட வேண்டாம். இப்போ இந்த மேலே உள்ள மாவு ஃபுல்லாக நல்லா காஞ்சி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட மாவு இல்லாமல் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் திருப்பி போட்டதுக்கு அப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு 1 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. அந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ அந்த சைடு கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ இதை மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு முக்கியமாக நீங்கள் 2 விஷயம் ஃபாலோ பண்ணால் போதும். அந்த மாவோட கன்சிஸ்டன்சி நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கணும், அளவு கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு காஞ்சி திருப்பி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ளீனான கிளாத் அப்படி இல்லை அப்படின்னா தோசை கரண்டி வச்சு கூட இந்த மாதிரி சுற்றி அழுத்தி அழுத்தி விடுங்க. குறிப்பாக ஓரங்களை இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விடுங்க.
நல்லா ஓரங்களை ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி ரொம்ப போட்டு அமுக்காதீங்க. லைட்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அது உப்பி வரும். பாருங்கள், லைட்டாக இப்போ உப்பி வர ஆரம்பிச்சிட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அழகாக வருது பாருங்கள் உப்பி. உங்களுக்கு எந்த சைடு உப்பி வரலையோ அதுக்கு எய்த்த சைடு, அதாவது அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல உப்பி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு நல்ல உப்பி வந்துடுச்சு, அந்த சைடு இன்னும் வரல. அந்த சைடு வர்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆப்போசிட் சைடு வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்படியே மாற்றி போட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக உப்பி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப போட்டு அழுத்துனீங்க அப்படின்னா அதில் ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு உப்பி வராது. அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், நல்ல உப்பி வந்துடும். தோசை கரண்டி வச்சு பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் உண்மையான ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது சப்பாத்தி மாதிரி தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் கூட தோசை மாதிரி எனக்கு தோணவே இல்லை. பொதுவாக நிறைய பேர்த்துக்கு கோதுமை தோசை பிடிக்கவே செய்யாது, எனக்கே பிடிக்கவே செய்யாது. ஆனால் இதை சாப்பிட்டப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த கோதுமை தோசை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலே வரல. அப்படியே சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இந்த மாதிரி நீங்கள் மாற்றி அழுத்தி விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உப்பி வந்துடும். ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு காயாமல் இருக்கும். அவ்வளோதான். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணி விட்டால் போதும் 2 சைடும். இப்போ அடுத்தது செய்ய ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஏன்னா தோசைக்கல் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஹீட்டாக இருக்கும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஊற்றுனதுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் காஞ்சி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும்போது திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு அதே மெத்தடில் சூப்பராக உப்பி வரும் இந்த தோசை மாவும். பாருங்கள், இப்போ இது நல்லா காயட்டும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் லோ ஃப்ளேம் வச்சுருந்தா போதும். அப்போ தான் உங்களுக்கு ஒன்று போல் நல்லா உப்பி சூப்பராக வரும். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க, நார்மல் தோசைக்கல்லில் பண்ணலாமா, பண்ணால் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்கிட்ட நார்மல் தோசைக்கல் இங்கே இல்லை. உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம இதே மெத்தடில் தானே செய்ய போகிறோம். எதில் பண்ணாலும் மேக்ஸிமம் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக மற்ற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த சைடு உப்பி வரலையோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக உப்பி வந்துடும். இதுதான் இதோட டெக்னிக். ஆனால் ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா அமுக்கி விடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல உப்பி வரும். அதே சமயம் ரொம்ப போட்டு ஸ்ட்ராங்காக போட்டு அப்படியே அழுத்துன்னு அழுத்தாதீங்க. ஜென்ட்லாக சும்மா வச்சு எடுத்தால் போதும். அவ்வளோதான். சூப்பராக உப்பி வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம அடுத்து ஊற்றுனதும் சூப்பராக உப்பி வந்துருச்சு. இதே லிக்விட் டோ வச்சு நம்ம ஆலு சப்பாத்தியும் பண்ணலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபைனலாக ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பலாம் அப்ளை பண்ண வேண்டாம், கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டால் போதும். அப்போனா உங்களுக்கு காயாமல் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு சூப்பராக அப்படியே இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்தாச்சு. எல்லாமே சூப்பராக உப்பி வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி மடக்குனாலும் அது சூப்பராக சாஃப்டாக மடக்க வருது. இப்படி இருந்தாலே சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி நல்ல ஒரு பேக்கெட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நான் அந்த மீதி பாதியை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த சைடு பிச்சாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக சாஃப்டாக தான் இருக்கும். நான் ஃபுல்லாகவே நல்லா பிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள்.
உள்ள மாவாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான இந்த தோசை மாவு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.